மீனாட்சி, என்னாச்சு மீனாட்சி? நேத்துல இருந்து ஹாஸ்பிட்டல், கோயில், வீடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கோமா, அதான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கேன். டயர்டா இருக்குடா. சரி வா, என் ரூமில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறியா? பசிக்குதுடா. ஏதாவது சாப்பிட தரியா? இரு மீனாட்சி, அம்மாட்ட சொல்லி ஏதாவது பண்ண சொல்கிறேன். ம். அம்மா. ஆ, என்னடா? அம்மா மீனாட்சிக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொண்டு வரியா? அம்மா, உன்ட்டதாம்மா கேட்குறேன். கேட்டோன்னு சாப்பாடு கிடைக்கிது, என்ன ஹோட்டலா? இது வீடு. இப்பதான் அரிசியை போட்டிருக்கேன், கொஞ்ச நேரம் ஆகும், பொறு. அம்மா எப்பயுமே லேட்டு தான் மீனாட்சி. ஆ, நான் போய் கடையில் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். நீ அதுக்குள்ள புடவைய வேற ஏதாவது மாற்றிக்கோ. டேய், நான் என்ன வரும்போது பேக்ல 4-5 புடவைய எடுத்துட்டு வந்தேன். வெறும் கையோட தானே வந்தேன். ஆமாம் இல்லை, மறந்துட்டேன். அக்கா அக்கா அக்கா, மீனாட்சிக்கு மாத்துறதுக்கு எதுவும் துணி இல்லை, அதனால உன் ட்ரெஸ் ஏதாவது கொடுத்தேன்னா அவள் போட்டுக்குவா. ஏன் ட்ரெஸ்ஸா? ம். என் ட்ரெஸ் எதுவும் போட முடியாது, எல்லாம் துவைக்காம அழுக்கா இருக்கு. அவ மாத்த துணி எதுவுமே கொண்டு வரல. டேய், என் ட்ரெஸ் எல்லாம் எதுவும் அவளுக்கு செட் ஆகாது. சும்மா தொண எதையும் கேட்டுட்டே இருக்காத. அக்கா அக்கா, நீ ஏன் மீனாட்சி இப்படி தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்க? அக்கா சொல்றதும் உண்மைதானே? அதோட ட்ரெஸ் எப்படி உனக்கு செட் ஆகும்? அது கொஞ்சம் குள்ளம், நீ கொஞ்சம் ஹைட்டு வேற இல்ல, அதான் அப்படி சொல்லிட்டு போகுது. சரி, நான் சாப்பாடு வாங்க போறேன்ல, அப்படியே உனக்கு ஏதாவது புடவை வாங்கிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் வாங்கணும்னா காசு வேணுமே. தாத்தா, காசு ஏதாவது வச்சிருந்தேன்னா கூட, கொஞ்சம் அவசரம். அப்படி என்னடா அவசரம்? அதுக்கே கத்துற? மீனாட்சிக்கு சாப்பாடு வாங்கணும், கையில் வேற சுத்தமாக காசு இல்லை, யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரில, அதான் உன்கிட்ட கேட்குறேன். காசு ஏதாவது இருக்கா? ஏய், உன் பொண்டாட்டிக்கு 2 இட்லி வாங்கி கொடுக்கறதுக்கே உங்கள்ட்ட காசு இல்லை, எந்த தைரியத்தில் கல்யாணம் பண்ண சொல்லுட. தாத்தா, மீனாட்சி என்னை பார்த்துட்டு இருக்கா. நல்லா சம்பாதிக்கிறவனே குடும்பத்தை நல்லபடியாக நடத்த முடியல, நீ எப்படி தான் இந்த சுச்சுவேஷனை சமாளிக்க போறியோ பாத்துரா. நானே ஆத்திர அவசரத்துக்கு என் மருமகிட்ட காசு வாங்கிட்டு இருக்கேன், நீ வந்து என்கிட்ட காசு கேட்குற.